Hey guys, welcome back to your TNPC Academy. ஸோ இந்த கிளாஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 50 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இதில் ரிமைனிங் இருக்கக்கூடியது பார்ப்போம். ஸோ அதாவது தமிழ் தகுதி தேர்வுக்கான ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து ஒரு 150+ கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அதிலேருந்து ஒவ்வொரு கிளாஸும் நம்ம 50 பார்ப்போம். ஸோ இப்போ 51லேருந்து 100 வரைக்கும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன், விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவதை உரைப்பது உருவது கூறல் விடை அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்ட பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றுக. நான் நேற்று வந்தேன் அப்படின்றத எப்படி மாற்றுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று வந்தேன் அப்படின்னு சொல்லி மாற்றணும். இது பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு மட்டும்தான். ஸோ அதனால் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். தமிழ் மதிப்பீட்டு தேர்வுக்கான வினாத்தாள் வந்து ஒரு 100+ இருக்கும். ஸோ ஒரு 100க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து அது வேறு வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இது வந்து தமிழ் தகுதி தேர்வு அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா தமிழ் மதிப்பீட்டு தேர்வு அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் ஸோ அது தமிழ் ஸ்கோரிங் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம TNPC அகாடமி யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்க அப்படின்னா 2 ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் தகுதி தேர்வில் இது இருக்கும், மதிப்பீட்டு தேர்வில் அந்த கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. ஓகேங்களா? கலைச்சொல் அறிக. ரிட்ஸ் அப்படின்னாலே சட்ட ஆவணங்கள், அதாவது நீதி பேராணைகள்னு வரும். ஸோ இதில் வந்து சட்ட ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ரிலேட்டடாக பார்க்கும்போது சட்ட ஆவணங்கள் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கலைச்சொல் அறிக. அக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்னா வேளாண்மை தொழில் அப்படின்னு அர்த்தம். விழலுக்கு இறைத்த நீர் போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் பார்த்திங்கன்னா பயனற்ற செயல். நெக்ஸ்ட் ஒன், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஸோ ஒற்றுமையின்மை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. வேலியே பயிரை மேய்ந்தது போல. உவமை கூறும் பொருள் தெளிக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடமை தவறுதல். நெக்ஸ்ட் ஒன், சத்யா வீணை வாசித்தால். இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இது பார்த்திங்கன்னா செய்வினை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பந்தை என்னிடம் உருட்டினான். இது பார்த்திங்கன்னா பிறவினை வாக்கியம். பொருத்தமான செயற்பாட்டு வினைத்தொடரை தேர்க. பணம் காணாமல் போனது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பொருத்தமான செயற்பாட்டு வினைத்தொடர். ஸோ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்ப்போம், ஏன்னா நம்மக்கிட்ட 1000க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 50 கொஷின்ஸ் ஃபாஸ்ட்டாகவே பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஒன், காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் தந்தை பெரியார் ஆவார். விடைக்கேற்ற மிகச்சரியான வினாவை தேர்ந்தெடுக்க. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார்? நெக்ஸ்ட் ஒன், விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது? இதுதான் சரியான வினா. 10லிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இசைக்கருவிகள் தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்ச கருவி என 4 வகைப்படும். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும். நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும். ஒன்றோடொன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள் எனப்படும். இசை கருவிகள் எத்தனை வகைப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க? 4 வகைப்படும். நரம்பு கருவிகளவை தந்திகளை உடையவை. ஒன்றோடொன்று மோதி இசைக்கப்படுபவை பார்த்திங்கன்னா கஞ்ச கருவிகள்னு சொல்லுவாங்க. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள். விலங்குகளின் டேஷால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோற்கருவிகள். ஸோ தோலால் மூடப்பட்டு செய்யப்படுவது தான் தோற்கருவிகள். ஒருமை பன்மை பிழை நீக்குக. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார். தமது உழைப்பை நல்கினார். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது அப்படின்றது தான் சரியான வாக்கியம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆயுத எழுத்து தலையை இடயமாக கொண்டு பிறக்கிறது. சொல் பொருள் பொறுத்துக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. சாந்தம் அப்படின்னா அமைதி அப்படின்னு அர்த்தம். மகத்துவம் அப்படின்னா சிறப்பு. தாரணி அப்படின்னா உலகம். இரக்கம் அப்படின்னா கருணை. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சொல் பொருள் பொறுத்துக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமர் அப்படின்னா உறவினர். முனிவு அப்படின்னா சினம் அப்படின்னு அர்த்தம். தார் அப்படின்னா மாலை. முடி அப்படின்னா தலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஏ இஸ் த ரைட் ஒன். பிழை திருத்தம் ஒரு ஓர். பிழை திருத்தம் அது அஃது ஒரு ஓர். அது ஒரு இனிய பாடல் அப்படின்னும்போது அஃது ஓர் இனிய பாடல் அப்படின்றது ரைட்டானது. பிழை திருத்துக. ஓர் அணில் மரத்தில் ஏறின. ஓர் அணில் மரத்தில் ஏறியது அப்படின்றது ரைட்டு. சரியான தொடரை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடர் செயற்பாட்டு வினையை தொடர் எழுது. அதாவது இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர். ஓகேங்களா. அப்துல் நேற்று வந்தான். இது எவ்வகை தொடர்? தன்வினை தொடர். ஓகேங்களா. சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் ஆவர். இதுதான் பார்த்திங்கன்னா சரியான மாற்றியமைத்த தொடர். சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. வெற்றிலை தோட்டம், இதுதான் ரைட்டு. ஸோ வெற்றிலை தோட்டம் தான் ரைட்டானது. பொறுத்துக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. முள் புதர், பூசோலை, அதாவது பூஞ்சோலை கொடுத்தாங்க. முட்புதர், பூஞ்சோலை, பனங்காடு, தேயிலை தோட்டம். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன். சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர் காண்காடு சொல்லி கேட்டிருக்காங்க. பசு, அதோடைய கூட்டப்பெயர் பார்த்திங்கன்னா ஆநிறை அப்படி சொல்லுவாங்க. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்று பாடியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பாரதியார். நேர்பொருளை தேர்வு செய்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓசுனூர் அப்படின்னா எண்ணெய் விற்போர் தான் ரைட்டானது. நெக்ஸ்ட் பார்ப்போம். கலைச்சொற்களை அறிதல். கலைச்சொற்களை பொறுத்துக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிலீஜியன் அப்படின்னா சமயம் அப்படின்னு அர்த்தம். சேரிட்டி அப்படின்னா ஈகை. சிம்பிளிசிட்டி அப்படின்னா எளிமை. சின்சியரிட்டி அப்படின்னா வாய்மை. ஓகேங்களா. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ரிவைவலிசம். ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டு உருவாக்கம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி அப்படின்னு அர்த்தம். கூற்று காரணம் சரியாக தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று பார்த்திங்க அப்படின்னா ஆசாரக்கோவை 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ரைட்டு தான். ஆச்சாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். 4 வேதங்களுள் ஒன்று. ஸோ கூற்று சரி, காரணம் 1 சரி, 2 தவறு. புரியுதுங்களா. கூற்று சரியானது தான், காரணம் 1 சரி, ஆனால் காரணம் 2 வந்து தவறானது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கூற்று 1. கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். தோளில் சுமந்து ஆடுவது. சேர்வையாட்டம் வழிபாட்டு கலையாக திகழ்கின்றனர். கூற்று 1, 2 சரி, காரணம் தவறு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன். கூற்று நேவிக் என்ற செயலியை விமான பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம். வானில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும். ஸோ கூற்று தவறு, காரணமும் தவறு. கொடுத்தாங்க. நேவிக் அப்படின்றது கப்பல்களுக்காக பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கோல், கோல். கோல் அப்படின்னா எடுத்துக்கோள் அப்படின்னு அர்த்தம். கோல் அப்படின்னா 9 கோள்கள். ஓகே. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சொல்லி கேட்டிருக்காங்க. வலி, வாலி. ஸோ வலி அப்படின்னா துன்பம், வாலி அப்படின்னா இந்திரனுடைய மகன். ஓகேங்களா. குறில் நெடில் மாற்றம் வேறுபாடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வலை, வாலை. வலை அப்படின்னா மீன் வலை, வாலை அப்படின்னா இளம்பெண் அப்படின்னு அர்த்தம். ஸோ இரு பொருள் தருக. உரம் அப்படின்னா வலிமைன்னு அர்த்தம், எருன்னு அர்த்தம். ஓகேங்களா. இரு பொருள் தருகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இடி அப்படின்னா பேரொலி, இன்னொரு இடி அப்படின்னா தகர்த்தல். ஸோ தகர்த்தல் இடிக்கிறோம் இல்லையா, ஒரு மதிலாம் இடிக்கிறோம்ல, அந்த தகர்த்தல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பொருள் தமிழ்மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். ஸோ இதை ரைட்டு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இணுக்கு, குச்சியின் பிரிவு இணுக்கு என்பர். ஓகேங்களா. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கரை விளக்கு, தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன். சரியான இணைப்பு சொல் தேர்க. அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது, ஆனால் நேரமாக அடி தப்பியது. ஓகேங்களா. சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தது. சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான், ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான். சரியான வினா சொல்லை தேர்ந்தது. நெல்லையப்பர் கோவில் எங்கே உள்ளது? ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸில் 51 100 வரைக்கும் 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு கொஷின் பேப்பர்லேருந்து 50 கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காம நம்மளுடைய ARTNPC அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஸோ இதுக்கான மொத்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ARTNPC அகாடமி யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள் இருக்கும், தமிழ் மதிப்பீட்டு தேர்வு வினாத்தாள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸையும் ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ பாருங்கள் கைஸ். தேங்க்யூ.